பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து முதல்ல கேரளா போயிட்டு அங்கே பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிறகு அங்கிருந்து தமிழ்நாடு, அதாவது சென்னை அவருடைய தனி விமானத்தில் வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் வந்தார். அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசினார். பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் வந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் முன் ட்விட்டரில், அதாவது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதை ரீட்வீட் செய்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு பதில் அளித்திருந்தார். அதை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். அதாவது பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தார்னா, என்டிஏவுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர். அதாவது தமிழ்நாடு இஸ் வித் என்டிஏ, அந்த மாதிரி பதிவிட்டிருந்தார். அதை ரீட்வீட் செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்டிஏ துரோகங்களை தமிழ்நாடு எண்ணி பார்க்கிறது என்று அதற்கு பதிவிட்டிருந்தார். அது மட்டுமில்லை, பிரதமர் மோடி அவர்கள் ஊழல் நிறைந்த திமுக அரசுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் இது என்று தமிழ்நாடு முடிவு செய்துள்ளது என்று பதிவிட்டிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே என்று கேட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பி தமிழ்நாட்டிற்கு நிதி எங்கே என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்த பிறகு என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதிமுக உள்ளிட்ட மிக முக்கிய கூட்டணி கட்சிகள் அங்கே மேடை ஏறினார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உயர்த்தி அனைவரும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் உங்க செல்போன்ல லைட்டை உயர்த்தி இப்படி காமிங்க. அனைவரும் உங்க செல்போன்ல நமது பாரத பிரதமருக்கு நன்றி கூறும் விதமாக அனைவரும் உங்க செல்போன் லைட்டை உயர்த்தி நன்றி காட்டும் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ட்விட்டரில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வண்ணம் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சும் அமைந்திருந்தது. கடந்த 11 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக ரயில்வே துறையில் அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்டியலிட்டால் பிரதமர் மோடி அவர்கள் திமுக அரசின் முடிவுரைக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என்றும் பேசியிருந்தார். அது மட்டுமில்லை, தமிழ்நாட்டிற்கு டபுள் என்ஜின் அரசாங்கம் தேவை என்று பிரதமர் மோடி அவர்கள் பேசிவிட்டு சென்றார். பிறகு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில், அதாவது ட்விட்டரில், பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் என்னும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்றும் பதிவிட்டிருந்தார். இது எக்ஸ் தளத்தில் ஆரம்பித்து மேடைக்கு வந்து மறுபடியும் எக்ஸ் தளத்தில் இது முடிகிறது. பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது தமிழக இளைஞர்களை போதைப் பொருள் மாஃபியாவிடம் ஒப்படைத்து விட்டது திமுக அரசு என்று பேசினார். அது மட்டுமில்லை, திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். வேறு சுவாரஸ்யங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது பிரதமர் கூட்டத்தில் மாம்பழம் சின்னம் வைக்கப்பட்டிருந்தது. கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அன்புமணி ராமதாஸ் இருந்ததுனால மாம்பழம் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கேஸு கோர்ட்லேயும் இருக்குது, தேர்தல் ஆணையத்திலையும் இருக்குது என்பதை சுட்டி காட்டி இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இணைந்த கைகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரே மேடையில் வந்து ஒருவருக்கொருவர் மரியாதையோடு பேசிக்கொண்டார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, கடந்த பல ஆண்டுகளாக காரசாரமாக விமர்சித்து கொண்டவர்கள் இன்று ஒரே மேடையில் தோன்றி ஒருவரை ஒருவர் மரியாதையோடு பேசிக்கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருந்தது. அதற்கு பிறகு ப்ரெஸ் மீட்டும் ஒன்றா உட்காந்து பக்கத்தில் உட்காந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க. இது ஒரு பங்காளி சண்டை தான், எங்களுக்குள்ளே இது முடிஞ்சு போச்சு, பழைய மாதிரி நட்பு தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பேசும் பொருளானது கவனம் ஈர்த்தது. பிரதமர் மோடி அவர்களும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கிடையான சந்திப்பு. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
ஆட்சி ஆட்சி இது மக்களோட ஆட்சி. மோடி ஐயா வராரு, ஹேட்ரிக் அடிக்க போறாரு. கூட்டணி கட்சியில் இருந்தவர்களில் அதிகம் பரிட்சையை மிக்கவராக முன்னாள் அமைச்சர் தங்கமணி இருந்தார். அந்த சந்திப்பின் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக எல்லாரோடும் கைக்குலுக்கி வணக்கம் சொன்ன பிரதமர் தங்கமணி அவர்களை எப்படி நடத்தினார் என்று. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பேசும் பொழுது அது மிக முக்கிய நபராக இருந்தவர் தங்கமணி. அவருக்கு ஹிந்தி நன்றாக பேச வரும். ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னர் டெல்லி அடிக்கடி அதிமுகவினர் வந்து செல்வார்கள். அப்பொழுது திரு தங்கமணி அவர்கள் நன்றாக ஹிந்தி பேசக்கூடியவர். பிரதமர் அவர்களுடைய சந்திப்பின் அதிமுகவுடைய மிக முக்கிய குழுக்களில் திரு தங்கமணியும் அவர்களும் ஒருவர். அந்த நட்பு வெளிப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் இது கவனம் ஈர்த்ததாக பேசிக்கொள்கிறார்கள். இப்படியாக இன்று பிரம்மாண்டமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்த பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் அரங்கேறியது.